உங்களுக்கு நீங்கள் இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சிறிய வயதிலே போராட்டத்திலே இணைந்து போராட்ட கஷ்டங்களை அனுபவித்து பின்னர் போராட்டம் முடிவடைந்தது என்று சொன்னதுக்கு பிறகும் நிறைய அவலங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்நோக்கிறதுக்கு பிறகு என்ன எப்படியான ஒரு மனநிலைப்பாடு உங்களிடம் வந்தது? எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் அரசியல் தெளிவுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அரசியல் நீரோட்டத்துக்குள் இருந்து எங்களுக்குரிய நியாயங்களை தட்டி கேட்க வேண்டும் என்று என்ன தெளிவை உங்களுக்கு கொண்டு வந்து எதை கொண்டு வந்தது? வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நேரத்திலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே ஜனநாயக கட்சி போராளிகளின் தலைவர் திரு வேந்தன் அவர்களுடன் இந்த நேர்காணலை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் உங்களை இன்முகத்துடன் வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்வுக்கு போகலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த நிகழ்வு நாங்கள் பலதரப்பட்ட கேள்விகளை உங்களிடம் கேட்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் ஒரு முன்னாள் போராளிகளாக இருக்கிறீர்கள். போராளியாக இருந்து நிறைய கஷ்டங்கள், அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து தற்போது அரசியல் நீரோட்டம் என்ற ஒரு நீரோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய போராட்ட வரலாறு எப்படி இருந்தது? அது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு சிறிய தெளிவை கூறுங்கள். உண்மையிலேயே நான் விடுதலை போராட்டத்துக்கு போகின்ற பொழுதே நான் ஒரு தெளிவோடு தான் போனேன். நான் தெளிவில்லாமல் விடுதலை போராட்டத்துக்கு போகல. இந்த மக்களுக்கான சரியான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு நாடு கிடைக்க வேண்டும், அப்படி என்ற ஒரு பேரவா என்னுடைய மனதில் இருந்தது. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நான் வளவு அனுபவித்து வெளியிலே வந்த பின்னரும் நாங்கள் இந்த இயக்கத்துக்கு என்னத்துக்கு போனாங்கள்? ஒரு மக்களுடைய ஒரு விடுதலைக்காக. அந்த விடுதலையை இந்த மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோமான்ற ஒரு கேள்வி என்னுடைய மனதிலே இன்றும் இருக்கின்றது. இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு துன்பங்களுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய விடுதலை அமைப்பு அல்லது இந்த போராளிகள் நாங்கள் விடுதலைக்காக போராட போய் இந்த மக்களுக்கு நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொடுத்தோமா? அந்த வேலை எங்களுக்கு முடிவடைஞ்சு விட்டதா? அந்த ஆத்ம திருப்தி எங்களுக்கு தான் இல்லை. ஆகவே அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அடுத்த கட்டம் ஒரு ஜனநாயக வழியில நாங்கள் போராடியே ஆக வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்குது. அதை நான் செய்யணும், போராளிகள் செய்யணும், அதை போராளிகள் மட்டத்திலே தெளிவுபடுத்த வேணும் என்ற ஒரு எண்ணப்பாடு என்னுடைய மனதிலே இருக்கின்றது. அதை நான் செய்ய வேணும் என்று சொல்லி எனக்கு ஒரு என்னுக்குள்ளே ஒரு உத்வேகம் வந்தது. ஆகவே இன்று நான் இந்த அரசியலுக்குள்ளே இந்த போராளிகளுக்கு நான் சொல்ல போகின்ற கருத்து அல்லது இந்த மக்களுக்கு சொல்ல போகின்ற கருத்து என்பது, நாங்கள் போராளிகள் போராட போனோம், ஒரு விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தினோம், அது முடிவுற்று விட்டது. அது முடிவுற்று விட்டதுடன் எங்கெண்ட வேலை முடிந்து விட்டது என்று பல போராளிகள் நிற்கின்றார்கள். அங்கேதான் மக்கள் எங்களை பிழையாகவும் பார்க்கின்றார்கள். பல பேர் இயக்கத்துல இருக்கல இப்படி இருந்துச்சுன்னா இப்ப இப்படி இருக்கணும் சொன்னா, இயக்கத்துல எங்களுக்கு மக்கள் தந்த மரியாதை நாங்க விடுதலைக்காக போராடிய போராளிகள் என்பதற்காக தான் எங்களை மதித்தார்கள். ஆகவே நாங்கள் வந்து சமூகமயப்படுத்தப்பட்டு விட்டோம். என்னை பொறுத்தவரையிலே அந்த போராளியாக இருந்த ஒவ்வொருத்தரும் இன்னும் இந்த மக்களுக்காக ஒரு ஜனநாயக வழி அரசியலிலே போராட வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். நீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கிலே கூடுதலாக அதிகமாக போராட்ட இயக்கங்களுக்கு இல்லை, அதாவது இந்த ஆயுத போராட்ட இயக்கங்கள் பல போராட்ட இயக்கங்கள் இருக்கின்றன. இருந்தும் எங்களுடைய இயக்கம் ஒரு வலுவான மிகப்பெரிய ஒரு இயக்கம், பெரிய ஒரு ஆழ்தொகையை பலம் கொண்ட ஒரு இயக்கம். இன்றும் வடக்கு கிழக்கிலே ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் வாழ்கின்ற சூழல்லாம் இருக்கின்றது. ஆனால் இன்றைய சூழலை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், நாங்கள் தேசியம் என்று சொல்லி நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளாகத்தான் இந்த வடகிழக்கிலே கூடுதலாக செயல்படுகின்றார்கள். ஆனால் இந்த கடந்த கால தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு
தேசியம் இரண்டாக சிதைவடையும். இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே ஒரு 20 ஆசனங்களை பெறக்கூடிய 22 ஆசனங்களை பெறக்கூடிய சூழலிலே தமிழ் தரப்புகள் இருந்தும் இன்று அறவாசியாக, அதாவது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அங்கே 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களிலே 11 தேசியம் சார்ந்த ஆக்களிலே 11 பேர், இப்படித்தான் இந்திய சூழல் காணப்படுது. ஆகவே நாங்கள் போராளிகள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்தால் கூட இதை தக்க வைக்க முடியும், நிச்சயமாக முடியும். என்னென்று சொன்னால் இவர்கள் வெளிப்படைய வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ஒரு இனத்துக்காக போராடியவர்கள். ஆகவே இதை இந்த தேசியத்தை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு இவர்கள் ஜனநாயக வழியிலே உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கான மரியாதையும் அரசியல் அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறீர்களா, எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட இருந்து எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு அரசியல் அங்கீகாரம் வெகு விரைவிலே கிடைக்கும் என்று, அதாவது சாதாரணமாக கிடைக்குமா என்ற ஒரு நிலைப்பாடு உங்களோட இருக்கிறதா? என்னை பொறுத்தவரையிலே சாதாரணமாக நாங்கள் இதை அடைந்து விட முடியாது. அது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். ஏன்னு சொன்னால் இங்கே பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள், அரசியலிலே முதிர்ச்சி அடைந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களோடு ஒப்பிடுகையிலே நாங்கள் அரசியலிலே எங்களுக்கு அனுபவம் காணாண்டுதான் சொல்லுவோம். போராளிகளை பொறுத்தவரை எங்களுடைய போராட்ட இயக்கத்திலே பல அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள், அரசியலிலே முதிர்ந்த தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்று எங்களுடன் இல்லை. அவர்கள் இருந்தால் எங்களுக்கு வழிகாட்டி இருப்பார்கள். ஆனால் இன்று நாங்களாகவே முயற்சி எடுத்து, நாங்களாகவே புத்தகங்களை படித்து, நாங்களாகவே செய்திகளை படித்து, நாங்களாகவே முயற்சி எடுத்துத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நான் இப்போ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு அரசியல் சார்ந்து படித்தவன் கிடையாது. நான் ஒரு வேறு துறையிலே இருந்தோம். ஆகவே நான் ஒரு தெளிவோடு தான் விடுதலை போராட்டத்துக்கு சொன்னால், இந்த மக்களுடைய விடுதலை, இந்த மக்களை நேசிக்கிறது என்பது நான் இன்றும் அதே சிந்தனை, அதே நேசிப்போடு தான் நான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த மக்களுக்கு இன்றும் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதிலே நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். நான் அதுவரையும் இந்த தேசியத்தோடு பயணிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அரசியலிலே என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்க கேட்ட கேள்வி என்பது, இதை போராளிகள் இலகுவாக இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுவிட முடியுமா என்றால் அது எங்களுடைய செயற்பாட்டிலே தான் தங்கி இருக்கின்றது. இதை ஒவ்வொரு போராளிகளும் உணர்ந்து செயற்பட வேண்டும். இப்ப போராளிகளுக்கான அரசியல் அங்கீகாரம் தான் எங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் யாரிடம் போய் கூறுவது? ஒவ்வொரு போராளிகளும் பிரச்சனை வருகின்ற பொழுது பல பிரச்சனைகளுக்கு இன்று முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இன்றைக்கு ஒரு புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தலாலே முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்ப வறுமை, அவர்கள் அங்கவீனமான போராளிகளது பல்வேறு பிரச்சனைகள், பெண் போராளிகளது பல்வேறு பிரச்சனைகள். இன்றைக்கு பெண் போராளிகள் பலர் அங்கவீனப்பட்டிருக்கின்றார்கள். பல பெண் போராளிகள் இன்று வரையும் இயக்கத்தில் இருந்தாலும் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்கள். அது மிகவும் மன வேதனையான விடயம். அதே போன்று ஆண்கள். இவ்வாறு நாங்கள் சமூகத்திலே எதிர்நோக்கின்ற பிரச்சனை என்பது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. போராளிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்பது உண்மையிலே ஒரு சாதாரணமாக நாங்கள் இதை கடந்து விட முடியாது. இருந்தும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள், பல அமைப்புகள் பல உதவி திட்டங்களை செய்தாலும் கூட, ஒரு பொருளாதார ரீதியிலே பல உதவி திட்டங்களை செய்தாலும் கூட, ஆனால் முற்றுமுழுதாக போராளிகளது பிரச்சனை தீர்ந்து விட்டதா இல்லை. ஆகவே இதற்கான தீர்வை நாங்கள் யாரிடம் போய் சொல்வது என்றால் யாரும் இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் போய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்க போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட அணுக முடியாது. ஏனென்றா ஒரு போராளியினுடைய பிரச்சனை ஒரு போராளிக்கு தான் தெரியும். ஒரு போராளியுடன் தான் மனம் விட்டு கதைக்க முடியும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு போய் சொன்னா அவருக்கு அந்த விஷயம் விளங்காது. ஆனா அவர்களே அந்த பிழை இல்லை. அவர் வளர்ந்து வந்த சிச்சுவேஷன் வேறு, நாங்கள் வளர்ந்து வந்த ஒரு சிச்சுவேஷன் வேறு. ஆகவே நாங்கள் இதிலே அவர்களை குறை கூறுவதை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராளிகள் நாங்கள் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை நாங்கள் பெறுவதன் ஊடாகத்தான்
எங்களுக்கான நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பொருளாதார ரீதியாக தீர்த்து வைக்க முடியும், இவ்வாறான இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலப்பாடு.